வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். செல்வ கணபதி பகவான் அருளால் மிதுன ராசி நேயர்கள் வாழ்க்கையில் வசந்தம் பொங்கட்டும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகட்டும். எல்லா அருளும் கிடைக்கட்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு அறிவில் சிறந்தவர்கள், குணத்தில் சிறந்தவர்கள், இயற்கையான ஞானம் பெற்றவர்கள், பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அந்த புதனே உங்களுக்கு ராசியாக இருப்பதால் நிறைய அதாவது என்ன சொல்றது, ஒரு அரசவையில் ஆலோசனை சொல்லும் அளவுக்கு உங்களுக்கு உயர்ந்த சிந்தனைகள் இருக்கும். பேச்சாற்றல் மிக்கவர்கள். கல்வியில் மிதுன ராசினியர்கள் தனக்கென்ற ஒரு இந்த அந்தஸ்தை அடைவார்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் விரயஸ்தானத்தில் குருவோடு சந்திரன் இணைந்து உள்ளார். விரய குரு, அதாவது மிதுன ராசிக்கு இனிமே என்ன குறை, நல்லது நடக்க போகுது, கை கோர்க்க யாருமே இல்லையே என்ற கவலை இனி வேண்டாம். கிரகங்கள் உள்ளது. மனிதர்கள் வடிவில் உங்களுக்கு கை கொடுத்து எந்தெந்த தேவையில் நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த தேவைகளுக்குண்டான வடிவில் உங்களுக்கு இறைவன் உதவுவார். தற்போது இன்றைய கிரகநிலைகள் குரோதி வருடம் மார்கழி மாதம் திரையோதசி திதி, மிருகசீரிஷம் நட்சத்திரம், அமிர்த யோகம், துலா ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் துலா ராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் பார்த்து பழகுவது நல்லது. அடுத்து மாணவ மாணவிகளுக்கு ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்து உள்ளார். 7ஆம் இடத்தில் இருந்து கொண்டு எல்லா கிரகங்களுக்கும் சப்தம பார்வை உண்டு. சமசப்தம பார்வை, சுப பார்வை என்று சொல்லலாம். புதன் உங்களை பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஞானம் உண்டாகும். தடைகள் ஏதும் இருக்காது. தனவரவு சீராக இருக்கும். கல்விக்குண்டான அனைத்து பொருளாதார தேவைகளும் பூர்த்தி செய்யும். சக மாணவர்களால் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அவையெல்லாம் சரியாகும். வீட்டில் அப்பா அம்மா கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டிருப்பீங்க உங்களுடைய கல்வி சம்பந்தமான தேவைக்கு. அது அவர்களிடம் தற்போது நிலை சரியில்லை என்று சொல்லியிருப்பார்கள். இந்த நேரம் அவர்களுக்கு சரியாகி உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய, நீங்கள் கேட்டது கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் இது. நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு எந்த காலத்திலும் எந்தாவது நீங்கள் பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுக்க புதன் பகவானை வழிபடுவதால் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. உலகத்துக்கே பணத்தை கொடுக்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் நிறைய நன்மைகள் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் 9ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து உள்ளார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தில் சனியோடு இணைந்து உள்ளார். பாக்கியஸ்தானத்தில் இணைந்து உள்ளார். பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நேரம் மிதுன ராசிக்கு. உங்கள் வாரிசுகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமண பாக்கியம் உண்டாகும். அவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் அவையெல்லாம் சரியாகும். நிறைய அதற்கு சுக்கிர பகவானை வழிபடுங்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். 10ஆம் இடத்தில் ராகு, 10ல் ராகு. இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். கடன் நிறைய இருந்ததுன்னா ஏதாவது ரூபத்தில் இந்த நேரம், இதற்கு முன்பு பலவிதமான முயற்சிகள் செய்திருப்பீர்கள். லோன், அதாவது பர்சனல் லோன், ஹவுசிங் லோனு, அது மாதிரி ஏதாவது ஒரு இல்லை தனியார் நபரிடம் பணத்தை எங்கே கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும். இனிமேல் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உருவாக போகிறது. அடுத்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு. இந்த புது வருடத்தில் 9 கிரகங்களும் பயிற்சி ஆகிறது. ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் 3ஆம் இடத்தில் வரப்போகிறார். ராகு பாக்கியஸ்தானத்தில் வரப்போகிறார். குரு பகவான் ஜென்மத்தில் அமரப்போகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்
விரயஸ்தானத்தின் மீது விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். திருமணமாகாதல் திருமண பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம். புதிய நபர் வருகையால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உண்டாகும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை, அதாவது உங்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதி கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் கணவனுக்குரிய கிரகம், மனைவிக்குரிய கிரகம் மறைந்து உள்ளது. குரு இயற்கை சுபர், தனகாரகன், அவரே புத்திரகாரகன். அப்போ புத்திரகாரகனால் பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை, கணவன் மனைவியால் பிரச்சனை, வேலை செய்யும் இடத்தில் பொருளாதார பிரச்சனை, அல்லது மேல அதிகாரிகள் சக நபர்களால் உங்களுக்கு பிரச்சனை, இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இனிமேல் தீரும். குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உருவாகப் போகிறது. அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம், திருவோதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், செவ்வாய் ராகு குரு இந்த திசையில் பிறந்திருப்பார்கள். குரு புத்தி வரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நீங்கள் எந்த திசையில் உங்களுக்கு என்ன வயசாகுதோ, ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு திசை நடக்கும். அதாவது செவ்வாய் திசையில் பிறந்தவர்களுக்கு பாலகராக பிள்ளைகளாக இருப்பார்கள் செவ்வாய் திசையில். அடுத்து வரக்கூடிய குரு திசை, செவ்வாய்க்கு அடுத்து ராகு திசை. ராகு திசையில் சில பேர்களுக்கு படிப்பு நல்லா படிச்சிருந்தாலும் படிப்பு ஏறாது. அந்த படிப்பு உண்டாக துர்க்கையம்மன் வழிபாடு மிக மிக அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா செல்வங்களையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அவர் 2ஆம் வீட்டில் நீச்சம் பெற்று உள்ளார். தனகாரகன், தனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று உள்ளார். தேவையற்ற விரயங்கள், அதாவது தனகாரகன் என்று அழைக்கப்படும் குரு பகவானும் விரயஸ்தானத்தில். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் நிற்கவே மாட்டேங்குது. எப்படி செலவாகுதுன்னு தெரியல. தேவைகள் வரவு ஒரு மடங்காக இருந்தாலும் தேவைகள் பல மடங்காக இருக்கிறது. இதிலிருந்து என்னால் மீள முடியுமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும். நல்லாவே இருக்கும். 24 6ஆம் எண் சுக்கிரன் எண். மொத்த எண்ணும் கூட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் எண். இந்த புது வருடமும் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவி வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலக, திருமணஞ்சேரி அல்லது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அருகில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நான் அனுப்புவேன். கணவன் மனைவி பிரச்சனை அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு இது இந்த பிப்ரவரி மாதம் திருமணம் நடக்கப் போகிறது. இது நம்பிக்கையோடு வழிபடுங்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் இல்லத்தின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள். இந்த புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் நவகிரக கோயில் போனீங்கன்னா அங்கே சுக்கிரனை வழிபடுங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். சென்னையில் வந்தால் திருவெற்றியூர் வடிவுடை அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள். அங்கே உங்கள் ராசிக்கு மிருகசீரிஷம், திருவோதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி சன்னதி உண்டு. தனித்தனி அறையில் அந்த லிங்க வடிவில் நட்சத்திரம் இருக்கும். அங்கே நீங்கள் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மாக்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள், அதாவது வேலை கிடைக்கல, கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனை, கடன் நிறையா இருக்குது, நான் எதிர்பார்த்தது நடக்க மாட்டேங்குது, காதல் கனியில் நான் ரொம்ப ஒரு 5-6 வருஷமாக லவ் பண்ணுகிறேன், அந்த பையன் இப்போ பையன் வீட்டில் வேறொரு பொண்ணை பார்க்குறாங்க, எங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம். இப்படி நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த திருவெற்றியூர் கிட்ட ஏறக்குறைய அந்த கோயில் வரலாறு பார்த்தீங்கன்னா தோன்றின வரலாறே இல்லை சொல்லி நான் ஒரு புக்கில்
தினத்தந்தி பேப்பரில் வந்து ஒவ்வொரு கோயிலை பற்றி போடுவாங்க, புகழ்பெற்ற கோயில். அதை படிக்கும் பொழுது இந்த கோயில் தோன்றின வரலாறே தெரியாது, பூமியில் முதல்ல தோன்றின கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் போட்டிருந்தது. ரொம்ப பழமையான கோயில். அந்த இறைவனை தரிசனம் செய்யுங்கள், வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்கள், அதிகமாக பேசக்கூடிய இடத்தில் பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். பேச வேண்டிய பேச்சு மூலமாக தான் உங்களுக்கு பிரச்சனை உண்டாகும். நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகம், கலைகளில் ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் பேச்சை குறைச்சிங்க, பேச வேண்டிய இடத்துல பேசி வெற்றி அடைங்க. உங்களுக்கு கை கொடுக்க நிச்சயம் இறைவன் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பார், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசி நேயர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் எல்லா மகிழ்ச்சியும் உண்டாக. நீங்கள் உங்கள் ராசிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா தனாதிபதி யாருன்னா உங்களுக்கு கடக ராசி. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அவரை வழிபடுங்க, செல்வம் குறைபாடுகள் இருக்காது. லாபாதிபதி முருகப்பெருமான், எப்பவுமே தன லாபாதிபதி கடவுள்களை வழிபடுவது யோகங்கள் உண்டாகும். முருகனை வழிபட்டால் பயம் உணர்வு நீங்கும், சகல தோஷங்கள் நீங்கும், கடன் விலகும். திருமணம் ஆகவில்லை என்று 38 வயசு ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு நீங்கள் அந்த நிலையில் இருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டாகும். மிதுன ராசினியர்கள் அனைவரும் முருகப்பெருமான் அருளால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகட்டும். வாழ்க வாழ்க. நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க.